கேட்டப்பா நெடுந்தால் தர்மனுக்கு பட்டம் சூட்டுகிறார்கள் அப்பா. இந்த புனிதரித்து நான் ஆளாமல் போய்விடுவேனா தந்தையே? கதறுகிறேன், அழுகிறேன். தந்தை ஆயிரத்திலே வந்து அப்பா சொல்கிறார், தர்மனுக்கு முடிசூட்டு விழா இருக்கட்டும்டா, தர்மனுக்கே முடிசூட்டு விழா இருக்கட்டும், தர்ம நாடாளட்டும் என்று சொல்கிறாரு. அதை நான் கேட்டேனா? கேட்கவில்லையே. இந்த முடி நான் தான் வைத்தால வேண்டாப்பா. தந்தையாரத்தில் நான் சொல்ல, நாளை முடிசூட்டு விழா நடக்கட்டும் போடாம், அங்க பேசலாம் போடா. தந்தையார் வார்த்தையை கேட்டேன், தர்மனுக்கு முடிசூட்டு விழா நடக்கட்டும் என்று நானே சொன்னேன். வெடிகாலையானது வெள்ளிக்கிழமை நாள் முடிசூட்டுவதற்கு தர்மனுக்கு தயாராக இருக்கிறார்களே. பார்த்தேன் அங்கே அப்பாவும் சொல்கிறாரே தர்மனுக்கு முடிசூட்டு விழா என்று. கதறுகிறேன், அழுகிறேன். முடியில்லாமல் போய்விடுமா நமக்கு அப்பர் என்று தந்தையார் திருநாட்டு வைமன் சொல்கிறார். அங்கே ஒரு வார்த்தை என்னவென்று, தர்மனுக்கு முடிசூட்டுவது நியாயம்தான். ஆனா ஒண்ணு, தர்மன் தரையிலே தீட்டிருக்கிறது. அவருடைய தந்தையாராகிய பாண்டு மகாராஜன் காலகத்திலாக மரணம் அடைந்து விட்டார். இதுவரையிலும் எங்கேயாவது கோயில் குளத்திற்கு போயிருக்கிறார்களா பாண்டு பிள்ளைகள்? இல்லை. அதற்காக 7 ஆண்டு யாத்திரை சென்று 7 முடிந்து வந்தால் தர்மனுக்கு பட்டம் என்று சொல்லலாம் என்று சொன்னாரே. அந்த வார்த்தை சபையிலே நான் சொன்னேனே. சொன்ன உடனே சொல்கிறார்கள், திருதராட்டிரன் சொல்வதும் துரியோதனன் சொல்வது நியாயம். 7 ஆண்டு யாத்திரை போகுது தாய் குந்தி அம்மனுடனே. அப்பன் என்று சொல்ல அந்த வார்த்தையை சிரம் மீது ஏற்றிக்கொண்ட அண்ணனாகிய தர்மபுத்திர மகாராஜன் அன்னையாராகி குந்தி அம்மனை அழைத்துக் கொண்டு 7 ஆண்டு யாத்திரை போனாரே. தெய்வமே, அவர்களை பெற்றால் தான் தாயா? சித்தப்பாவுடைய மனைவி ஆச்சரிய குந்தி அம்மா. அவரை கொல்வது நியாயமா? அவரை கொல்ல வேண்டும் என்று நான் பேராசை வைத்து மாமா சொல்கிறார், வரும்போது எப்படியாவது கொல்ல வேண்டும் பாண்டவர்களை என்று சொல்ல நான் என்ன செய்தேன்? யாத்திரை முடித்து வருகின்ற போது சரகுட போல வந்தேன் ஒரு அரைக்கும் மாளிகை. என்னை பெற்ற தாயா இருந்தால் நான் கொள்வதற்கு நினைத்திருப்பேனா? தாய் குந்திய மறுபடியும் ராஜாக்கள் யாத்திரை முடித்து வருகின்ற போது வாரணவனம் என்று சொல்லக்கூடிய கங்கை கரை ஓரத்தில் நெருப்புக்கு நெற்பான பொருள் ஒன்றாக சேகரித்து ராஜாக்களையும் தாய் குந்திய மறுபடியும் கொள்ள நான் நினைத்தேனே. மாண்டார்களா பாண்டவர்கள்? அதே
அதிலையும் தப்பித்து பிழைத்தாரே தெய்வமே. சகுனி மாமன் சொல்கிறார், பாண்டவர் எல்லாம் ஆண்டு விட்டார் தாய் குந்தி அம்மனுடனே. அஸ்தினாபுரத்திலே வரக்கூடியவருக்கெல்லாம் சக்கர விழா கொண்டாடுறார். துரியோதனா மாமாவுடைய வார்த்தையை கேட்டு அஸ்தினாபுரத்திலே நான் சக்கர விழா கொண்டாடுகிறேன், பாண்டவர்கள் ஆண்டு விட்டார் என்று அவ்வேளையிலே ஒரு நிருபத்தை வந்தது கண்டேன். எங்கிருந்து? பாஞ்சால நாட்டிலே இருந்து. பாஞ்சாலராஜனுடைய குமார்த்தி பாஞ்சாலிக்கு சுயவரம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். யாரும் வளையாதவில் யார் ஒருவர் வளைக்கின்றாரோ அவருக்கே என் மகளாகிய பாஞ்சாலியை தருவேன் என்று சொல்லி பாஞ்சால மன்னன் நிருபத்தை எழுதி அனுப்பியிருக்கின்றான். அதாவது அஸ்தினாபுரத்திற்கு அதாவது பாத்திய நிருபத்தை ஆனந்த சேனை உடனே அனைத்து அரசர்களை அழைத்துக் கொண்டு அந்த வில்லை போய் வளைக்கிறேன். வளைத்து வளைத்து பார்க்கின்றேன், வில்லாகப்பட்டது. என்னால் வளைய முடியவில்லை. ராஜாக்களில் வளைத்தார்கள், வளைக்கவே முடியவில்லை. பிராமணன் உருவத்தில் அங்க வந்து அண்டான உருவம் கொண்டு வந்தாரே. பிராமணன் உருவத்தில் அர்ஜுனன் வந்து ராஜாக்கள் வளையாத வில்லை வளைத்து முடிக்காத வில்லை பிராமணன் உருவத்தில் வந்து அந்த வில்லை வளைத்து அந்த பாஞ்சாலிய மனமுடித்தான் அர்ஜுனன். பார்த்தேன் அப்போது யார் என்று தெரிகிறது. அப்போதுதான் பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார். அரக்க மாலையிலே மாறவில்லை இவர் ராஜாக்கள் குந்தி. அப்ப நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? இவர்களை இப்படியே வைத்தால் ஆகாது என்று நான் அவர்களை என்ன செய்தேன் தெரியுமா? பாண்டவர்கள் வாழ வேண்டுமே, ஆனால் நாட்டில் இருக்கப்படாது. நான் கொடுக்கக்கூடிய சுண்ணாம்புக்கள் மேட்டிலே வாழ வேண்டும். சுண்ணாம்புக்கள் மேட்டை கொடுத்தேன். ராஜாக்கள் வாழ்வதற்கு அந்த சுண்ணாம்புக்கள் மேட்டை தேவ இந்திரன் அம்சத்தை வைத்து தர்மராகப்பட்டவன் இந்திர பிரசத்தை ஆக்கி இன்பமாக வாழ்வதை கண்டேன் என் கண்ணால். கொடுத்தது சுண்ணாம்புக்கள் மேடு. இவன் அது இந்திர பிரசம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டை ஆக்கிவிட்டான் தர்மன். இப்படியே விட்டால் இன்னும் மென்மேலாக வாழ்ந்து விடுவார்கள் பாண்டவர்கள் என்று சொல்லி நான் என்ன நினைத்தேன், எதை செய்தேன் தெரியுமா? அந்த பஞ்சவாரை பகடையாடி நான் மனத்தில் ஒன்றினேன்.
பொய்வாளையை எழுதினேன். பாண்டவர்களை எவ்விதத்திலே அசலாப்புறம் வரவழைக்க வேண்டும் என்று சிரஞ்சீவி பாண்டவருக்கு ஜெய ஜெயம் என்ன உண்டோ பரஞ்சரும் தம்பிமார்கள் மண்டபம் ஒன்று செய்து நிரந்தரமாகத்தான் நீங்களும் பார்க்க வேண்டி தனம் செய்யும் இதன் பின்னே தடையின்றி வருவேன் நீங்கள் என்று ஒரு பொய் ஓலையை எழுதினேனே. சிரஞ்சீவி என்றால் என்று அழியாது பொருளுக்கிறார் சிரஞ்சீவி பட்டம். தர்மன் அதை கண்டு தம்பிமார்கள் அழைத்துக் கொண்டு பாஞ்சாலி அழைத்துக் கொண்டு அஜினாபுரம் வந்தார்களே. அத்தியாவது சும்மா விடக்கூடாதா? அத்தாராகிய சகுனி மாமாவுடைய வார்த்தையை கேட்டு தர்மனை சூதாட வைத்து சூதாட்டத்தில் நாடு நகரமான சேனை உப்பு சென்று வருவோட மாமா சகுனியை விட்டு பறித்துக் கொண்டு அப்போது பறித்தவுடனே உப்பு செட்டி வருவோட பறித்தவன் அதோடு விட்டானா? ஆடு 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 என்று சொல்லி பாஞ்சாலியை சூதாட்டத்தில் வைத்து தோற்றான் தர்மன். அப்பயாவது நான் சும்மா இருக்கக்கூடாதா? அடே தம்பி துச்சோதினா, பாஞ்சாலியை சூதாட்டத்தில் வைத்து தோற்றான் தர்மன். அரண்மனையிலே இருக்கின்றாள் பாஞ்சாலி. அவளை போய் 60 வார் கூந்தலை சிகை பிடித்து இழுத்து வந்து 60ஆம் படி மேடை ஏற்றி அவள் கட்டியிருக்கக்கூடிய ஆடை அவளுடைய அத்தனையும் அவுத்து பிறந்த மேடையுடன் கொண்டு வந்தியால் வலது கால் உட்காருவை என்று சொன்னேனே. சொன்ன வார்த்தை கேட்டவுடன் துச்சோதன் கொதித்து எழுந்து போகிறான் என் தம்பி. அப்படியே கொண்டு வருகிறான். 60ஆம் படி மேடை ஏற்றுகிறான். அவள் கட்டியிருக்கக்கூடிய ஆபரண எத்தனை அவுக்கிறானே. அண்ணன் மனைவி ஆச்சுதே எனக்கு. அண்ணன் மனைவி தாய் என்று சொல்வார்கள். அதை நான் நினைத்து பார்க்காமல் மாமாவுடைய வார்த்தையை கேட்டு அவளை பங்கம் செய்தேனே. அப்போது சொல்கிறாள் பாஞ்சாலி, அடியே துரியோதினா, எந்த வலது கால் தொலை மீது உன் தம்பியை கொண்டு வந்து அமர சொல்ல சொன்னாயோ அந்த வலது கால் தொடையிலே இருக்க வேண்டும் உயிர் உனக்கு. ஒரு நாளைக்கு என் கதாயுதப்பார் என்று சொல்லக்கூடிய மன்னர் உன் தொடை உடைக்க உன் உயிர் பிரிய வரக்கூடிய உதரத்தை எடுத்து நான் எண்ணெயாக சீப்புவேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய எலும்பெடுத்து சீப்பாக சீவுவேன். உன் மணிக்குள் எடுத்து பூவாக சூட்டுவேன். பிடி சாபம் என்று சொல்லி பாஞ்சாலி எனக்கு சாபத்தை கொடுத்தாலே தெய்வமே. பாஞ்சாலி கொடுத்து விட்டால் சாபம் என்று சும்மா விட்டேனா? அதே தர்மா எத்தனை முறை சூதாடினா என்று கேட்டேன். அண்ணன் தர்மன் சொல்கிறான், நீதியாக சொல்கிறான், 12 முறை சூதாடினேன் என்று. 12 முறை சூதாடிய காரணத்தினால் 12 அத்தானாகிய சகுனி மாமாவுக்காக ஓராண்டு 13 கழித்து வந்தால் உங்களுக்கு சேர வேண்டிய பாதி நாடு தருவேன் என்று சொல்லி மண்ணிலே எழுதினால் மறைந்துவிடும், தண்ணீர் எழுதினால் அழிந்துவிடும் என்று சொல்லி வட்ட பாறை மீது பாச்சானமாக அடித்தேனே தெய்வமே. உலகம் போன்ற உத்தமன் என் அண்ணன் தர்மன். கருத்ததெல்லாம் தண்ணீர், எழுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கக்கூடிய அண்ணன் தர்மன் நான் செய்யாத உடுமைப்படுத்தினேன். நடக்கின்றவர்களிலே நச்சு முல்லை நாட்டினேன். போகின்றவர்களிலே பொய்க்குறி வெட்டி வைத்தேன். உண்ணுகின்ற சாதத்தில் விஷத்தை கலக்கினேன். படுக்கின்ற பஞ்சரில் பாம்புகளை விட்டேன். எத்தனை வஞ்சனை செய்தாலும் தம்பி துரியோதினாய் நினைப்பானே என் அண்ணன் தர்மன். அந்த நீதியை நான் நினைத்து பார்த்தேனா?
மாமாவுடைய வார்த்தை நான் கேட்டேனே தவிர அண்ணனுடைய வார்த்தை நான் கேளாமல் போய்விட்டேன். அப்படியே 12 சென்றார்கள். பாண்டவர்கள் காட்டில் காய்கனிகள் புசித்து காலம் கழித்தார்கள். 12 கழித்து ஓராண்டு ஒருவர் கண்ணுக்கும் தெரியாமல் ஓராண்டு கழித்து நாடு கேட்பதற்காக முதலாக உலக மகாமுனிவர் தூதாக வந்தார். அவருக்கு நாட்டு கொடுத்தேனா நாடு கொடியான் என்று சொல்லி எதிர்த்தூதாக செஞ்சு மகாமுனிவரை அனுப்பினேன். 2வது தூதாக அர்ஜுனுக்கும் மல்லிக்கு பிறந்த புலியேந்திரன் தூதாக வந்தான். பிள்ளை பாசத்தை வைத்து கொடுப்பாரா என்று அவனுக்கும் கொடியான் என்று துரத்தினேன். 3வது தூதாக மாடாடு மேய்த்தவன், மத்தால் அடிப்பட்டவன், மாமிய பெண்டாண்டவன், குறுங்கால் பிடித்தவன், அவன் நாட்டை கெட்டானே நான் கொடுத்தேனா? நாடு கொடுக்க மறுத்தேன். எப்படி நாட்டை கொடுப்பாய் துரியோதனா என்று கேட்கின்றான் கண்ணன். தர்மன் எப்படி தோத்தான் நாட்டை என்று கேட்கிறேன். சூதாடி தோத்தான் நாட்டை என்று சொல்கிறான் தர்மன். சூதாடிதானே தோத்தான், வாதாடி பறித்துக் கொள்ளட்டும். வாதாடி என்று சொன்னேனே. வாதென்றால் சண்டை, எத்தனை நாள் சண்டை வைத்துக் கொள்ளலாம் என்று கேட்கின்றான். தாத்தா பக்கத்திருக்கிறார். தாத்தாவை திரும்பி பார்க்கிறேன். 10 நாள் சண்டை வைத்துக் கொள் என்று சொன்னார். கர்ணன் அண்ணன் பக்கத்திருக்கிறார். அண்ணனை கேட்டேன், 8 நாள் வைத்துக் கொள்ளா போதும்னாரு. 20 வார்த்தை தள்ளினால் தெரியாது, அதாவது கோபத்திற்கு ஆளாகி விடுவார்கள். மனிதனுக்கு சங்கடம் ஒருவருக்கு வரக்கூடாது என்று 20 சொன்ன வார்த்தையே நாடு இல்லை என்று சொல்லி சண்டை துயக்கமாகட்டும். 18 நாள் சண்டை. 18 முடிந்து 19 நாள் யார் ஒருவன் உயிரோடு இருக்கின்றானோ அவன் நாட்டை ஆளட்டும். அப்பர் என்று சத்தியம் செய்து கொடுத்தேன் கண்ணனிடத்திலே. சத்தியத்தை செய்து கொடுத்து மற்றும் பின்பு ஆயுதங்கள் எல்லாம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். நாளை மற்ற நாள் சண்டை, நாளை ஆயுதத்திற்கு பூஜை. அப்படி என்று சொன்னவுடனே நான் நினைக்கிறேன், நெல்லை இடத்தில் ஒரு சாஸ்திரம் பார்க்கலாம், நாமளா வெற்றியாகுவோம், சாஸ்திரத்தை பார்க்கலாம் என்று சொல்லி இரவுக்கிரவாக மார்பிலே மார்க்கவசம் இல்லாமல், சிரத்திலே முடி இல்லாமல், கரத்திலே ஆயுதம் இல்லாமல் இரவுக்கிரவாக சாஸ்திரத்திலே மிகுந்தவன் இல்லை அசகாதேவன். சகாதேவனத்திலே இரவுக்கிரவாக சாஸ்திரம் பார்ப்பதற்காக சென்றேன். யாரான பகையாலே போய் குருபாலம் கேட்பாங்களம்மா, என்ன சொல்லுவாங்க? போய் பகையாலே குருபாலம் கேட்டா சொல்லுவாங்க தானே. என் தம்பியாது கூட சொல்லலம்மா. என் தம்பியாக சகாதேவன் பார்த்து, அண்ணே ராஜபரம்பரையிலே பிறந்தவராஜிலே நீ என்ன முடியில்லாமல் வருவது நியாயமா? செங்கோல் எல்லாம் இருப்பது நியாயமா? வந்த நோக்கம் என்ன சொல்லுங்கள் அண்ணா என்று கேட்கின்றான் சகாதேவன். நான் சொல்கிறேன், தம்பி சகாதேவா, நாளை உங்களுக்கும் எனக்கு சண்டை துயக்கமாகிவிட்டது. அந்த சண்டையிலே நான் வெற்றி பெற வேண்டுமையானால் எனக்கு நல்ல மாதிரி சாஸ்திரம் கட்டு. அது எந்த மாதிரி கட்டணும்? நாளை ஆயுதங்கள் எல்லாம் ஓரிடத்தில் வைத்து ஆயுத பூஜை செய்துவிட்டு
நான் அசனாபுரத்தில் ஆயுத முத்திரம் தூக்கி உறவாளை தூக்கி நின்றான். உபராயத்தில் இருக்கக்கூடிய உன் அண்ணன் சிரம் அருந்து விழுந்து வேண்டும் வேண்டும் கட்டி கொள்றா என்று கேட்டேனே அண்ணா. சாஸ்திரம் பொதுவண்ணா பேசாதுங்க. சாஸ்திரம் பொதுவண்ணா, இந்த வழி பொதுவண்ணா, கோயில் பொதுவண்ணா, குளம் பொதுவண்ணா, நான் கட்டி தருகிறேன். ஆனால் நீ எப்பேற்பட்டவனை பலி கொடுக்க வேண்டும் தெரியுமா? ஏர் நெத்தி எதிர் ரோமம், அகண்ட மார்பு நிகண்ட கரம், அஞ்சாத நெஞ்சம் படித்த ஆண்மகனை நீ பலி கொடுத்தால் என் அண்ணன் சிரம் அழுந்து விடும்படியாக சாத்திரத்தை கட்டி தருகிறேன் என்றால் இன்று சகாதேவன் கட்டி கொடுத்தானே. தெய்வமே சாத்திரத்தை கட்டிக்கொண்டேன். அதே இரவு நேரத்தில் எப்பேற்பட்டவனை பலி கொடுத்து சொல்லுகிறார். ஏர் நெத்திய திருவம் அகண்ட மார்பினை கண்ட கரம் அஞ்சாத நெஞ்சம் பிடித்தான் மகன் 32 அபயம் குறையாதவன் என்று சொன்னாரே. அப்பேற்பட்டவன் யார் இருக்கிறார் நம்ம நாட்டிலே? சந்திரகுரு வம்சத்திலே யார் இருக்கிறார் என்று பார்க்கும் போது என் கண்ணுக்கு யார் தோற்றமடைந்தார் தெரியுமா? யாரிடத்தில் சென்றேன் பலி கலைப்பதற்கு? அளவான கடவுளுக்கு நாகக்கண்ணிக்கும் அர்ஜுனுக்கு பிறந்த அரவானாகப்பட்டவனை, வாடா மகனே, நான் வெற்றி பெற வேண்டுமேனால் உன்னை பலி கொடுக்க வேண்டும் மகனே. யாராவது பெத்த பிள்ளைய பலி கேட்பாங்களா? அண்ணன் தம்பியா இருந்தாலும் மகன் தானே. தம்பி பெற்றால் மகன் இல்லையா? அவனும் மகன் தானே. போய் அழைக்கின்றேன். சத்தியத்தை வாங்கிக் கொண்டேன். சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன் பெரியப்பா. இல்லாவிட்டு அந்த அளவம் மலையிலே உன்னை பலி கொடுத்திருப்பேனப்பா. உன்னுக்கும் நீ பெத்த பிள்ளையா இருந்தா என்ன பலிக்குவா என்று அழைப்பாயா அப்பா என்று கதறுகிறான் மகன். நான் சொல்கிறேன் மகனே, நான் வெற்றி பெற வேண்டும். நாடாளக்கூடிய மன்னன் நானா இருக்க வேண்டும். வரா சத்தியத்தை செய்து விட்டால் வருகிறேன் அப்பா. ஒரு வார்த்தை சொன்னான் அரவான். என்ன சொன்னான்? அப்பா, மனிதனுடைய உயிராகப்பட்டது நீரின் மேல் கும்பலை நிலவில்லாத வாழ்வு அப்பா. தண்ணியில் ஒரு புட்டு எழுந்த நிக்குமா? அது எப்போ அடிச்சு போகும் அப்பா. அதுதான் நீரின் மேல் கும்பலை நிலவில்லாத வாழ்வு. மனிதன் உயிர் இப்பவோ எப்பவோ சற்று நேரத்தில் பிரிந்து போய்விடுமோ? உயிர் இருந்தால் வருகிறேன்